அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தில் நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். போன வாரத்திலே நாம் இதை தியானிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவர் சொன்னால் இன்னொரு வாரம் இதே பகுதியை தான் நம்ம தியானிக்க போறோம். காரணம் அவ்வளவு விஷயங்கள் அதில் இருக்குது. ஓகே, போன வாரம் நான் என்ன செய்தோம், நாம் the persecutor to the persecuted. ஓகே, உபத்திரவப்படுத்துகிறவர் உபத்திரவப்படுகிறவராக மாறினார். பவுல் சவுலாக இருக்கின்ற காலகட்டத்திலே திருச்சபையை துன்பப்படுத்துகிறவராக இருந்தார். ஆனால் அதே பவுல் திருச்சபைக்காக துன்பம் சகிக்கிறவராய், துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவராய் மாறின ஒரு தலைப்பின் கீழ் நாம் அவருடைய வார்த்தையை தியானிக்க ஆரம்பித்தோம். அதில் முதல் பகுதியாக அவருடைய ரட்சிப்பை குறித்து பார்த்தோம். த கன்வர்ஷன் ஆஃப் பால். சவுல் என்ற வாலிபன் மனம் மாறிய முதல் பகுதி, த கன்வர்ஷன் ஆஃப் பால். பவுலுடைய மனமாற்றத்தை குறித்து போன வாரத்திலே நாம் தியானித்தோம். இந்த வாரத்திலே த கன்ஃபெஷன் ஆஃப் பால். கன்ஃபெஷன், மனமாற்றத்தை பெற்றவர், இயேசுவினால் சந்திக்கப்பட்டவர், இயேசுவை குறித்து என்ன அறிவித்தார். இயேசு அன்றைக்கு இருந்த பொழுது சிலர் இயேசுவை தச்சன் என்று அழைத்தார்கள், அல்லது தச்சனுடைய குமாரன் என்று அழைத்தார்கள், மரியாளின் குமாரன் என்று அழைத்தார்கள். ஆனால் பவுல் இயேசுவை என்ன என்று அழைத்தார்? பவுல் இயேசுவை ஆண்டவரே என்று அழைக்கிறார். ஆண்டவரே, நீர் யார்? காரணம், அப்பா அவருக்கு தெரியாது, இயேசுதான் அப்படின்னு தெரியாது. குதிரையிலிருந்து கீழே விழுகிறார். கீழே விழுந்த பொழுது ஆண்டவரே நீ யார் என்று கேட்கிறார். அப்பொழுது இயேசு பதில் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்ன உடனே பவுல் தன்னுடைய வார்த்தையை மாற்றிக் கொள்ளவில்லை. ஓ, நீங்க இயேசுவா, நான் ஆண்டவர் நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லல. அடுத்த வார்த்தை அவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் சித்தமாய் இருக்கிறீர் என்று சொல்லி பவுல் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று அங்கீகரிப்பதையும் ஆண்டவர் என்று அறிக்கை செய்வதைத்தான் இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கான கருப்பொருளாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். The confession of Paul. இயேசு கிறிஸ்துவை நம்புகிற, விசுவாசிக்கிற, ஆண்டவரை என்று அங்கீகரித்துக் கொண்டிருக்கிற அன்றைய யூதர்களை கொலை செய்வதற்காக புறப்பட்டு வந்தவர் தான் சவுல். பின்னர் பவுலாக மாறுகிறார். இப்பொழுது அந்த சவுலே எதற்காக கிறிஸ்தவர்களை கொலை செய்ய புறப்பட்டு சென்றாரோ அதே சவுலே இயேசு கிறிஸ்துவை தன் ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கை செய்கின்ற ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். இப்பொழுது பவுல் தான் பயணம் செய்து கொண்டிருந்த குதிரையிலிருந்து அவர் கீழே விழுகிறார். அந்த கீழே விழுந்து இப்படி கிடக்கலாம் வாய்ப்புகள் இல்லை. அவர்களுக்கு நன்றாக தெரியும், தங்களுடைய இது போன்ற அனுபவத்திலே ஆண்டவரை அங்கீகரிக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும், முழங்கால் படியிட வேண்டும் என்று அவருக்கு நல்லா தெரியும். கவனிக்கணும், இயேசு கிறிஸ்துவே முழங்கால் போட்டு தான் ஜெபம் பண்ணார், ஒரு யூதன் என்ற நிலையில. கவனிக்கணும். சோ பவுல் என்ன செய்கிறார், குதிரையிலிருந்து கீழே விழுந்து அவர் முழங்கால் படிட்டு தான் ஆண்டவரே நீ யார் என்று கேட்டிருக்க வேண்டும். இப்பொழுது இயேசு பேசுகிறார். இயேசு பேசும் நிலையிலே நான் தான் நீ துன்பப்படுத்துகிற இயேசு என்று சொன்ன நிலையிலே இயேசு பவுலுடைய அடுத்த வார்த்தை என்ன? ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். ஆக முழங்கால் போட்டிருக்கிறார். முழங்கால் போட்டது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே என்று சொல்லி என்ன செய்கிறார், அறிக்கை செய்கிறார். இது எதற்கு இணையாக இருக்கிறது? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 9, 10, 11 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும், இயேசுவே கர்த்தர் என்று, இயேசுவே ஆண்டவர் என்று. அதுதான் இப்ப பவுல்ட்ட நடக்குது. பவுல்ட்ட இப்ப நடக்கிற எக்ஸாக்ட் நடக்கிற விஷயம்தான். பவுல் கிறிஸ்தவத்துக்கு எதிரியாக இருந்தான், கிறிஸ்துவுக்கு எதிரியாக இருந்தான், திருச்சபைக்கு எதிரியாக இருந்தான், துன்பப்படுத்துகிறவனாக இருந்தான். இப்பொழுது பவுலுடைய முழங்கால் என்ன செய்திருக்கிறது? ஆண்டவருக்கு முன்பாக முடங்கி இருக்கிறது. பவுலுடைய வாய் என்ன செய்கிறது? பவுலுடைய நாவு என்ன செய்கிறது? இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று, கர்த்தர் என்று அறிக்கை செய்கின்ற ஒரு நிகழ்வை நாம் இங்கே பார்க்கிறோம். இப்படி பார்க்கிற இந்த நிகழ்விலே இந்த சவுல் இயேசு கிறிஸ்துவிடத்துல நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறேன்? இதற்கு முன்பு தான் செய்ய விரும்புவதை நிறைவேற்றுவதற்கு பிரதான ஆசிரியரிடத்துல கடிதங்கள் வாங்கிட்டு வந்தார். கவனிக்கணும், தான் செய்ய நினைப்பதை முறைப்படி லீகலாக செய்வதற்கு, சட்டத்தின்படி செய்வதற்கு அன்றைய ஹை பிரீஸ்ட் அவரிடத்தில் போய் கடிதங்கள் வாங்கி வந்துகிட்டு இருக்கிறார். இப்பொழுதோ நான் செய்ய விரும்புவதை பற்றி அல்ல,
நீர் நான் என்ன செய்ய விரும்புகிறீர்? என்னுடைய திட்டம், என்னுடைய யோசனை, எனக்கு எது பிடிச்சது என்பது அல்ல ஆண்டவரே. உம்முடைய விருப்பம், உமது சித்தம், உமக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன். நீர் நான் என்ன செய்ய நீர் விரும்புகிறீர்? அவனுடைய பிள்ளைகளாக நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்விலும் நமக்கு பல்வேறு விருப்பங்கள் வரலாம், பல்வேறு ஆசைகள் வரலாம், பல்வேறு திட்டங்கள் இருக்கலாம். எதுவுமே தப்பு கிடையாது. ஆனால் எதை நாம் செய்வதற்கு முன்பாக, ஆண்டவரே நீர் இதை அங்கீகரிக்கிறீரா? நீர் இதை ஏற்றுக்கொள்ளுகிறீரா? இது உம்முடைய பார்வையில ஏற்புடையதா என்ற கேள்வியை நாம் மறக்காமல் கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம் வாழ்வின் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் விரும்புகிறீர்? இப்படி பவுல் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே என்று சொல்லி அவன் அறிக்கை செய்வதற்கு அல்லது அங்கீகரிப்பதற்கான காரணங்கள் என்ன என்பதை இந்த நாளிலே நாம் வரிசைப்படுத்துகிற வரிசையிலே கவனிக்க வேண்டும். முதலாவது காரணமாக, ஓகே, இந்த பவுல் கிறிஸ்தவர்களை அவன் துன்பப்படுத்துவதற்கு காரணமே அவர்கள் அவரை ஆண்டவரே என்று சொல்லி அங்கீகரித்ததனால் மட்டும்தான். ஓகே, நான் கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், அன்றைக்கு ரோமர்கள் பல யூதர்களை கொடூரமாக நடத்தினார்கள், கொலை செய்தார்கள். அது அவர்கள் சந்தோஷப்படுவதற்காக. ஆனால் பவுல் அப்படி அல்ல. கிறிஸ்தவர்களை கொலை செய்வதும், மிரட்டுவதும், துன்பப்படுத்துவதும், கைது செய்வதும் அவனுடைய சந்தோஷத்திற்காக அல்ல, மாறாக தன் முற்பிதாக்களுடைய நம்பிக்கையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, தன் முற்பிதாக்களுடைய போதனைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக. இங்கே பவுல் இயேசுவுக்கு எதிரியாக, திருச்சபைக்கு எதிரியாக, கிறிஸ்தவர்களுக்கு எதிரியாக இருந்த இந்த பவுல் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே என்று சொல்லி அங்கீகரிக்கின்ற ஒரு நிகழ்வை நாம் இங்கே பார்க்கிறோம். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் டாக்டர் ஜஹீர் நாயக் என்ற இஸ்லாமிய மத போதகர், உலக கிறிஸ்தவ இஸ்லாமியர்களுடைய வரலாற்றிலே, இஸ்லாமியருடைய பின்னணியிலே மிகவும் பிரசித்தி பெற்றவர். ஒரு 2-3 பேர் தான் இருக்காங்க, அதில் இவர் முதன்மையானவர் என்று சொல்லலாம். அவ்வப்போது அவர் சொல்ற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு எங்கேயாலும் தன்னை ஆண்டவர்னு சொல்லியிருக்காரா? நேரடியா எங்கேயாச்சும் சொல்லியிருக்காரு, நான் ஆண்டவர், என்னை நம்புங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரா? என்னை வழிபடுங்கன்னு எங்கேயாலும் சொல்லியிருக்காரா? சொல்லவே இல்லை. நீங்க காமிச்சிங்கன்னா நான் கிறிஸ்தவனா மாறிடுறேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்றேன், நான் சர்ச்சுக்கு வர ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வார்? பல ஆயிரம் இஸ்லாமியர்கள் இருக்கிற கூட்டத்தில் அவர் சவால் விடுவார். வழக்கமா அந்த அப்படிப்பட்ட விட்ட சவாலுக்கு நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு 11,000 பேர் அதை பார்த்திருந்தாங்க. ஓகே, கவனிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை இங்கே சவுல் ஆண்டவரே என்று அழைக்கிறார். அப்படி அழைக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லல, ஓ பவுல், நோ நோ நோ, நீ தப்பா சொல்ற, நான் ஆண்டவர் கிடையாது, இன்னொருத்தர் இருக்கார் அப்படின்னாரா? நான் ஆண்டவர் கிடையாது, நீ என்ன தப்பா சொல்ற அப்படின்னு சொன்னாரா? என்ன சொன்னாரா இயேசு கிறிஸ்து? அடுத்து பதில் பேசுகிறார். நீ எழுந்து பட்டணத்திற்குள் போ, நீ செய்ய வேண்டியது உனக்கு அங்கே சொல்லப்படும் என்று சொல்லி என்ன செய்கிறார்? பவுலுக்கு அடுத்து அவர் எடுத்து என்ன செய்யணும் அப்படின்ற பத்தி பேசுகிறார். பவுல் சவுல், பவுல் சவுல் மாறி மாறி வருது, கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், 2 பேரும் ஒரே நபர் தான். ஓகே, சோ இங்கே நம்ம கவனிக்கும் பொழுது டாக்டர் ஜஹீர் நாயக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய, அன்றே ஏற்கனவே சொன்ன பதிலை இப்பொழுது மீண்டும் ஒரு விஷயம் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். யாராயிலும் என்றைக்காயிலும் உங்களை பார்த்து இயேசு கிறிஸ்துவை எங்கனாலும் இயேசு கிறிஸ்து நான் கடவுள் என்னை கும்பிடுங்கன்னு சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்டா, முதலாவது அவர்களுக்கு சொல்ல வேண்டிய பதில், இயேசு கிறிஸ்து எங்கேயுமே நான் கடவுள் இல்லை, என்னை வழிபடக்கூடாது என்று இயேசு எங்கேயுமே சொல்லவில்லை என்ற பதிலை முதலாவது பதிலாக நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். ரைட்? இயேசு எங்கேயாலும் தன்னை கடவுள் என்று சொல்லியிருக்கிறார், வழிபட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரா? காட்டுங்கள் என்று கேட்டால் காட்ட முடியாது. ஆனால் நீங்கள் எனக்கு ஒன்றை காட்டுங்க, இயேசு எங்கனாலும் நான் கடவுள் இல்லை, என்னை வழிபடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரா என்பதை நீங்களும் காட்டுங்கள் என்று சொல்ல வேண்டும். அவர்களாலும் காட்ட முடியாது. ஆனால் பல இடத்துல இயேசு கிறிஸ்து நான் தேவன் என்பதை, நான் ஆண்டவர் என்பதை, பக்திக்கும் ஆராதனைக்கும் பாத்திரமானவர் என்பதை அன்றைக்கு அவர் வாழ்ந்த நாட்களிலே அவர்களுடைய பாஷையிலே அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவருடைய பாஷையிலே அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அப்படி கற்றுக் கொடுத்த பல்வேறு காரியங்களை பார்ப்பதற்கு முன்பாக, in the first place we come to know about the testimony of the scripture.
வேத புஸ்தகம், வேத வசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி முதலாவது கவனிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் 14வது வசனம், ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம். வாசிப்பதற்கு நமக்கு நேரம் இருக்காது, நம்ம சுருக்கமாக கவனிக்க வேண்டும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி. ஓகே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி என்று நாம் அறிகிற வகையிலே, ஆக இயேசு கிறிஸ்துடைய ஆரம்பம் என்பது 2000 வருஷத்துக்கு முன்னாடி பெத்லகேம் கிடையாது, மரியாள் கிடையாது, நாசரேத்து கிடையாது. ஆரம்பத்திலிருந்தே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இருக்கிறார். This is the brief testimony of the scripture. அதை பற்றி தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம வாசிக்க முடியும். அவர் ஆதி முதல் இருக்கிறவர் என்று சொல்லி. இப்பொழுது அடுத்து இயேசு கிறிஸ்துடைய பர்சனல் கிளைம்ஸ். ஓகே, இயேசு தன்னை தேவன் என்றும் ஆண்டவர் என்றும் அறிவிக்கின்ற நிகழ்வை பற்றி பல எடுத்துக்காட்டை பார்க்க முடியும். டாக்டர் ஜஹீர் நாயக் சொல்லுவார், பைபிள்ல இருந்து காட்டுங்க இயேசு எங்கனாலும் தன்னை ஆண்டவர் அப்படின்னு சொன்னதை நான் கிறிஸ்தவனா மாறிடுறேன் அப்படின்னுவார். நீ கிறிஸ்தவெல்லாம் மாற வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் வழக்கமாக சொல்றது, நான் உங்களுக்கு பதில் தர்றேன் சொல்றேன், நீங்க இஸ்லாமியரா மாறிடுங்கன்னு சொல்லுவார். எல்லா வீடியோல அப்படிதான் சொல்லுவார். நான் உங்களுக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்றேன், நீங்க இஸ்லாமியரா மாறிடுவீங்களான்னு கேட்பார். இஸ்லாமுக்கும் கிறிஸ்தவத்துக்குள்ள வித்தியாசம் என்னவென்றால், எல்லா மதத்தை மனுஷன் ஏத்துக்கலாம், கவனிக்கணும், எல்லா மதத்தையும் மனுஷன் ஏத்துக்கலாம். ஆனால் கிறிஸ்தவம் மட்டும் மனுஷன் கடவுளை ஏற்றுக்கொள்வது பற்றியதல்ல, கடவுள் மனுஷனை ஏற்றுக்கொள்வதை பற்றியது. பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்திலே வரான். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இதுதான் கிறிஸ்தவத்துக்கும் மற்ற மதத்துக்குரிய மகாபெரிய வித்தியாசம். கிறிஸ்தவத்துக்கும் மற்ற எல்லா மதங்களுக்கும் உள்ள ஒரு பிரதான வித்தியாசம் என்னவென்றால், எல்லா மதங்களையும் மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், மனிதர்கள் மதம் மாறலாம். ஆனால் கிறிஸ்தவம் ஒன்று மட்டும்தான், மனிதன் பார்த்து ஏற்றுக்கொள்வதல்ல, தேவன் பார்த்து மனிதனை ஏற்றுக்கொள்வது. பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரான். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இன்றைக்கு இங்கே அமர்ந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும், நீங்க இயேசுவை ஏத்துக்கிட்டீங்க, நீங்க இந்த விசுவாசத்தை ஏத்துக்கிட்டீங்க என்பதனால் இங்கே உட்காரவில்லை. தேவன் உங்களை தெரிந்து கொண்டார், தேவன் உங்களை முன்குறித்தார், அவர் உங்களை அழைத்தார், அவர் உங்களை நீதிமானாக்கி இருக்கிறார். ஆகவேதான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க நீங்க ஒவ்வொருத்தருமே. நீங்களும் நானும் தேர்வு செஞ்சா எப்பனாலும் நம்முடைய எண்ணத்தை மாத்திக்கிட்டு போயிடுவோம். கவனிக்கணும், நீங்களும் நானும் இயேசுவை தேர்வு செய்வோமே ஆனால் எப்போது வேண்டுமானால் நம்முடைய எண்ணத்தை மாற்றி பின்வாங்கி போக முடியும். ஆனால் நம் ஒவ்வொருவரையும் பிதாவாகிய தேவன் தேர்வு செய்து குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒப்பு கொடுத்தபடினால்தான் இயேசு யோவான் 10ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் சொல்லுகிறார், எனக்கு தந்த யாவும், என் பிதாவினால் எனக்கு தந்த யாவும் என்னிடத்திலே வரும், அவைகளில் ஒன்றையும் நான் இழக்க மாட்டேன், அவைகளுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகளில் ஒன்றும் கெட்டு போகாது, அவைகளை என் கரத்திலிருந்து ஒருவரும் பறித்துக் கொள்ள முடியாது, அவைகளை தந்த என் பிதாவின் கரத்திலிருந்தும் ஒருவரையும் பறித்துக் கொள்ள முடியாது. இன்றைக்கு நீங்களும் நானும் இங்கே அமர்ந்து கொண்டு அவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் முடிவு செய்து வந்தோம் என்பதனால் அல்ல. நாம் இந்த பூமியிலே பிறப்பதற்கு முன்பாகவே, இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் நம்மை முன்குறித்தார், அழைத்திருக்கிறார். அவர் நம்மை நடத்தி வருகிற வரிசையில் தான் இங்கே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்து பல இடத்திலே தன்னை ஆண்டவர் என்று அவர்களுடைய பாஷைகளை கூறின பல விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். எடுத்துக்காட்டாக யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் என்ற ஒரு புஸ்தகத்திலே 7 முறை தன்னை தேவன் என்று அவர்களுடைய பாஷைகளை கூறியிருப்பதை நம்ம கவனிக்க முடியும். எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார்? ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப், நானே ஜீவ அப்பம், ஜீவ அப்பம் நானே என்பது அன்றைக்கு அவருடைய பாஷையில் இது தேவனுக்குரிய வார்த்தையாக பார்க்கப்பட்டது. ஜீவ அப்பம் நானே, நானே உலகத்தில் வந்த மெய்யான ஒளி, நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே மெய்யான திராட்சை செடி. இந்த உருவகங்கள் எல்லாம் கவனிக்கணும்,
திராட்சை செடி, வாசல், மேய்ப்பன், ஜீவ அப்பம், ஒளி, இந்த வார்த்தைகள் எல்லாம் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நான் ஆண்டவர், நான் தேவன் என்பதை அறிவிப்பதற்காக பயன்படுத்தின வார்த்தைகள். இது அவர்களுக்கு புரியும். இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துக்கிட்டு நம்ம புரிந்து கொள்ளப்படி நம்ம நினைக்கணும் அவசியம் கிடையாது. அப்படி புரிகிற வரிசையில இன்னும் சில காரியங்களை தான் தேவன் என்பதை வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்துவதற்கு அவர் பயன்படுத்தின ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். உதாரணமாக யோவான் 8ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 8ஆம் அதிகாரம். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அங்கே பரிசேயர் அவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பேசிக் கொண்டிருக்கிற வகையிலே இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து அறியப்படுத்துகிற வசனங்களை கவனிக்கும் 56வது வசனம், யோவான் 8:56, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாய் இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது ஆகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் அவர் மேல் எரியும்படி, இயேசுவின் மீது எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். எதுக்காக அவங்க கல்லெடுத்து எறிய முயற்சி செய்யணும்? எதுக்காக எடுத்து எறிய முயற்சி செய்யணும்? காரணம், இயேசு நான் ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னே நான் இருக்கிறவராக இருந்தேன். ஐ ஆம். மோசே தேவனை சந்தித்த பொழுது உம்முடைய நாமம் என்ன என்று கேட்கிறார். அதற்கு ஆண்டவர் மோசே இடத்தில் என்ன பதில் சொன்னார்? இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஐ ஆம் தட் ஐ ஆம். அந்த ஐ ஆம், இருக்கிறேன் என்ற வார்த்தையை தான் இயேசு கிறிஸ்து பயன்படுத்துறார். கவனிக்கணும். 58வது வசனத்துல ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னே நான் என்ன வார்த்தை போட்டிருக்கு? இருந்தேன். கரெக்டா? இருக்கிறேன் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றாரான். இருந்தேன் என்பது பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலம். இருக்கிறேன், இந்த பெயர் ஐ ஆம் என்ற ஒரு பெயர் ஆண்டவருக்கு உரிய பெயர். அதைத்தான் மோசேக்கு அன்றைக்கு தேவன் முச்சடியிலே வெளிப்படுத்த பொழுது கூறினார். இருக்கிறவராகவே இருக்கிறேன். அந்த இருக்கிறேன் என்ற வார்த்தையை தான் இயேசு இங்கே பயன்படுத்துகிறார். ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னே நான் இருக்கிறேன், இருந்தேன் என்று அல்ல, இருக்கிறேன் அப்படின்னு சொன்னமே அவங்களுக்கு புரிஞ்சோடனே அவங்களுடைய புரிந்து கொள்வது என்ன? இயேசு கிறிஸ்து தேவதூஷணம் சொல்றார் அப்படின்ட்டு கல் எடுத்துட்டு எரிஞ்சு அவரை கொலை செய்வதற்கு என்ன செய்யறாங்க? முயற்சி செய்யறாங்க. ஆக இயேசு கிறிஸ்து இங்கே நான் இருக்கிறேன் என்று சொல்லி தனக்கு ஒரு பெயரை வைத்து அங்கே அறிமுகப்படுத்துவது. இயேசு என்ன சொல்லுகிறார்? நான் ஆண்டவர். அன்று பவுல் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே நீர் என்ன செய், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று கேட்பது தவறே இல்லை. காரணம், இயேசு கிறிஸ்து அன்று சொன்ன அதைத்தான் இப்பொழுது பவுல் நம்புகிறார். அன்று ஒரு நாள் இயேசு கிறிஸ்து பரிசேயரிடத்தில் பேசும் பொழுது ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னே இருக்கிறேன் என்று சொன்ன இந்த இயேசுதான் ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கை செய்கிற வகையிலே பவுல் இயேசுவை ஆண்டவரே என்று அங்கீகரிக்கின்றார். அந்த வரிசையிலே நாம் யோவான் 10ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 30 முதல் 33 வசனங்களை நாம் கவனிக்கும் பொழுது அங்கே மீண்டும் ஒரு விசை இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர் என்பதை கூறுகிறார். உதாரணமாக 30வது வசனத்தை கவனிக்கும் பொழுது, அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். கவனிக்கணும், இது 2வது முறை கல் எடுக்கிறாங்க. இயேசுவை கல்லால் அடிச்சு கொலை பண்றதுக்காக. எதுக்காக எடுத்துக்கொள்ளணும்? இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகளில் எந்த கிரியை நிமித்தம் என் மேல் கல்லறிகள் என்று கேட்டார். அப்பொழுது வசனம் 33ல யூதர்கள் அவருக்கு பிரயுத்தரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லறிவதில்லை, நீ மனுஷனாக இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி. அப்ப இயேசு என்ன சொல்லியிருக்கிறார்? தன்னை தேவன் என்று சொல்லியிருக்கிறார். எங்க சொன்னார்? என்ன சொல்லியிருக்கிறாரு? 30வது வசனம், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்வது என்ன? இயேசு தன்னை தேவன் என்று கூறுகிறார். டாக்டர் சஹீர் நாய்க்கு இது தெரியல. ஓகே, பைபிள் நிறைய படிச்சிருக்கார், நம்மளோட நிறைய படிச்சிருக்கார், நம்மளோட நிறைய வசனம் மனப்பாடமாவே கூட சொல்லக்கூடிய திறமையுடைய ஒரு நபர். ஆனால் அவருக்கு இந்த வசனங்கள்லாம் தெரியல. ஆனா பிரச்சனை என்ன? யார் வேதத்தை வாசித்தாலும் பரிசுத்த ஆவியானுடைய உதவி இல்லாமல் இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாது. வாசிக்கலாம்,
ஆனால் இது அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ள முடியாது. காரணம், இது பரிசுத்த ஆவியினால் வெளிப்படுத்தப்பட்ட உன்னதமான தேவனுடைய வார்த்தைகள். இங்கே இயேசு தெளிவாக சொல்றார், அவருடைய பாஷையிலே சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்வது இயேசு கிறிஸ்து. நான் மாம்சத்தில் இருந்தால் நான் யார்? நான் தேவன். அதனால தான் அன்றைக்கு இருந்து அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க, 2வது முறை கல்லெடுத்து எறிய எழுந்திருக்கிறாங்க. நீ மனுஷனாக இருக்க உன்னை தேவன் என்று சொல்லுகிறார், அதனால்தான் நாங்கள் உன்னை கல்லால் அடிக்க கல்லுகளை எடுத்தோம் என்று அவர்கள் கூறுவதை நாம் கவனிக்க முடியும். இயேசு கிறிஸ்து இன்னும் ஒரு முறை தன்னை ஐ ஆம் என்று கூறுகிறார். இருக்கிறேன், நான் தான் என்று கூறுகிறேன். ஐ ஆம். எப்பொழுது இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக அவரை அரெஸ்ட் பண்றாங்க இரவு நேரத்தில். வந்து அரெஸ்ட் பண்ணும்போது இயேசுவை பார்த்து நீ எல்லாம் கீழே விழுகிறாங்க. கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு நில்லுங்கப்பா அப்படின்ட்டு. யாரப்பா தேடுறீங்க? இயேசுவை தேடுகிறோம், நசரேனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்று சொல்லும்போது இயேசு சொல்லுகிறார், தட்ஸ் மீ, ஐ ஆம். நான் தான் அவர், நான் தான் அவர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னை வாலண்டியர் பண்றார். ஓகே, அங்கேயும் இன்னும் ஒரு முறை இயேசு கிறிஸ்து தன்னை நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இயேசு கூறியிருப்பதை நம்ம கவனிக்க முடியும். ஓகே, அடுத்து 4வது கிளைம், 4வது முறை இயேசு கிறிஸ்து தன்னை தேவன் என்று அறிவிக்கின்ற இன்னொரு கிளைமை நம்ம பார்க்கிறோம். அதை மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். மத்தேயு 26க்கு நம்ம வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு 26 63வது வசனம். இங்கே 63வது வசனத்திலே ஓகே, இயேசு கிறிஸ்துவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இயேசுவை அரெஸ்ட் பண்ணி அவரை நியாயம் விசாரிப்பதற்காக கூட்டி போறாங்க. அவர் மேல எப்படினாலும் குற்றச்சாட்டுகளை சுமத்த வேண்டும் என்பதாக நிறைய பொய் சாட்சியை ட்ரை பண்றாங்க. சாட்சிகளே கிடைக்கல, பொய் சாட்சியில சேர்க்கறதுக்கு முயற்சி பண்றாங்க, சாட்சிகள் கிடைக்கல. இப்போ இயேசு இடத்துல எனக்கு கேள்வி கேட்கிறாங்க. இயேசு இடத்துல கேள்வி கேட்கும்போது 63வது வசனம். ஓகே, இயேசுவோ பேசாமல் இருந்தார். இயேசுவை அரெஸ்ட் பண்ணி அவரை ஜெயிலுக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி, பிலாத்துக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. பொய் சாட்சி சொல்றவங்கள வசனம் 60 வாசிக்கிறோம். 59 பிரதான ஆசாரியர் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள், ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. காரணம், அவர் சாட்சி பொய் சாட்சி சொல்ற புரியுற மாதிரியோ அல்லது ஏற்றுக்கொள்ற மாதிரியோ பொய் சாட்சி சொல்லல, ஒவ்வவில்லை. ஒருவரும் அகப்படவில்லை, அநேகர் வந்து பொய் சாட்சி, ஒருவருடைய சாட்சியும் ஒவ்வவில்லை. கடைசியில 2 பொய் சாட்சிகள் வந்து 2 பேர் கிடைக்கிறாங்க. தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து இயேசுவை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்றான். கவனிக்கணும், இந்த பொய் சாட்சின்னு சொல்றாங்க, ஆக்சுவலா அவங்க பொய் சொல்லலை. கவனிக்கணும், அவங்க பேசுற 2 பேரும் பொய் சொல்லலை. காரணம், இயேசு கிறிஸ்து சொன்னதை தான் அவங்க சொல்றாங்க. காரணம், இயேசு சொன்னார், இதை இடித்து போடுங்கள் 3 நாளில் எழுப்பு என்று இயேசு சொன்னார். உண்மையை சொன்னதவே இங்க என்ன சொல்றாங்க, பொய் சாட்சி சொன்னதாக 2 பேரை கூட்டி வந்து சொல்றாங்க. இயேசுவும் அதை என்ன, அதுக்கு மாற்று கருத்து சொல்லல. காரணம், அவங்க சொல்றது உண்மை, நான் இப்படி சொன்னேன் என்பது உண்மை. அதுக்கு இயேசு கிறிஸ்து ரெஸ்பாண்ட் பண்ணல. இயேசு அமைதலாக இருக்கிறார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் இயேசுவை நோக்கி, வசனம் 63, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். அதற்கு இயேசு, நீ சொன்னபடிதான். ஓகே, நீ சொன்னபடிதான், நான் கிறிஸ்து, தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து நான். குமாரன்னா இஸ்லாமியர்கள் நினைக்கிற மாதிரி அப்போ ஒரு அம்மா இருக்கணும், அம்மா மூலமா அவர் பிறந்து வந்திருக்கணும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. கவனிக்கணும், அதுக்கு நான் இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன், டாக்டர் ஜஹீர் நாய்க்கே. இயேசு கிறிஸ்து குமாரன் என்றால் பிதாவாகிய தேவன் பிதா என்றால் இயேசுனுடைய அம்மா யார்? மரியாளா? அவர் மாம்சத்தில் இந்த பூமியில பிறக்கும் பொழுதுதான் மரியாள் இயேசு கிறிஸ்துடைய தாய். நம்ம தான் சொன்னோமே, ஆபிரகாமுக்கு முன்னாடியே இருக்கிறார், ஆரம்பத்திலே இருக்கிறார், அப்ப அவருடைய தாய் யார் அப்படின்றது அவங்களுடைய கேள்வி. பட் அவங்களுடைய கேள்வி ஒரு முட்டாள்தனமான கேள்வி என்பதை நம்ம ப்ரூஃப் பண்ண முடியும். எப்படி? இங்க இயேசு கிறிஸ்து தன்னை குமாரன் என்று அறிவிப்பது, அந்த குமாரன் என்ற வார்த்தையை அந்த வார்த்தையின்படி நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. கவனிக்கணும், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து பேசின 7 வார்த்தைகள் சொன்னேன். திராட்சை செடின்னு சொல்றாரு, அதுக்கு அவர் திராட்சை செடியா? வாசல் அப்படின்னு தன்னை பத்தி சொன்ன, அப்ப அவர் வாசலா?
ஜீவ அப்பம் நான் என்ன அப்புறம் அப்பமா பிச்சுத்தா அப்புறம் அப்பமா? நோ. ஸோ குமாரன் என்ற தேச தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது ஒரு தாயின் மூலமாய் கடவுளுக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் உறவுல பிறந்தார்ன்றது முட்டாள்தனமான வார்த்தை. மாறாக இயேசு என்ன சொல்லுகிறார்? எப்படி என் பையன் ஜேசன் என்னோட பையன், என்னுடைய குணாதிசயம் என்ன இருக்கோ அவனுக்கு இருக்கும். நானும் மனுஷன் அவனும் மனுஷன், நானும் ஒரு ஆண் அவனும் ஒரு ஆண், நான் பாட்டு பாடுவேன் அவனும் பாட்டு பாடுவேன், நான் மியூசிக் வாசிப்பேன் அவனும் மியூசிக் வாசிப்பான். அப்படின்னு என்ன சொல்ல வருது? பிதாவாகிய தேவன் எப்படி ஒரு தேவனோ அதே போலவே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு தேவன். சிம்பிள், வெரி சிம்பிள். இந்த புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டாக்டரா இருக்கணும் அவசியம் இல்லை, ஒரு பெரிய பைபிள் காலேஜ் போய் 7 வருஷம் படிக்கணும் அவசியமே கிடையாது. அந்த வகையில இயேசு கிறிஸ்து தன்னை குமாரன் என்று சொல்கிறார். இப்போ அவங்களுக்கு புரியுது, அவரை நியாயம் விசாரித்து அவர்களுக்கு புரியுது. அவங்க கேட்ட கேள்வி என்ன? நீ தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவா? இயேசு என்ன பதில் சொன்னார்? ஆம், நீ சொல்லுகிறபடிதான். அப்படி சொன்ன உடனே அங்க என்ன நடக்குது பாருங்க. 64வது வசனத்தில் இயேசு என்ன பேசுகிறார்? நீ சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பரிசத்திலே வீற்றிருப்பதையும் வானங்களின் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கவனிக்கணும், இப்படி பதில சொல்றார். பதில சொன்ன உடனே சட்டையை கிழிச்சுக்கிறான். எந்திரிச்சு என்ன செய்யறாங்க? வஸ்திரத்தை கிழித்து கொண்டார். ஏப்பா என்னப்பாச்சு, என்னாச்சு, ஏன் வஸ்திரத்தை கிழிச்சுக்கிற? ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இயேசுனுடைய இந்த பதில், இயேசு தன்னை கடவுள் என்று சொல்லுகிறார் என்றது அவங்களுக்கு தெரியும். அதனால வஸ்திரத்தை கிழிச்சுக்கிறாங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியன், 65வது வசனம் கவனிங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இவன் தேவ தூஷணம் சொன்னான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இவன் மரணத்திற்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றார்கள். இயேசு கிறிஸ்து, இஸ்லாமிய நண்பர்கள் பலர் எங்க ஆண்டவர் சொல்லிருக்காரு, எங்க ஆண்டவர் சொல்லியிருக்காரு, எங்க ஆண்டவர் இது எல்லாமே இயேசு கிறிஸ்து தன்னை ஆண்டவர் என்று சொல்வதுதான் அன்றைக்கு இருந்து அவங்களுக்கு புரிஞ்சது. அதனாலதான் நீ மனுஷனாக இருக்க உன்னை தேவன் என்று சொல்வது எப்படின்னு கல்லெடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க பிரதான ஆசாரியர்களை விசாரிச்சவங்க வஸ்திரத்தை கிழித்துக் கொள்ளுகிறார்கள். இயேசு தன்னை மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பரிசத்தில் என்று சொல்றார். கவனிக்கணும், இங்க இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் சொல்லல. அவங்க கேட்ட கேள்வி என்ன? நீ தேவனுடைய குமாரனா? அவங்க கேட்ட கேள்வி என்ன? நீ தேவனுடைய குமாரனாயே கிறிஸ்துவா? ஆனா இயேசு என்ன பதில் சொல்கிறார்? மனுஷகுமாரன். மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். இதுக்கு ஏன் அவன் கிழிச்சுக்கிறணும்? கவனிக்கணும், இதுக்கு ஏன் அவன் கிழிச்சுக்கிறணும்? இதுக்கு பதில் தானியேல் 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பார்க்க முடியும். உங்க வேதத்துல பாருங்க, தானியேல் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். இங்க கவனிக்க வேண்டியது என்ன? இங்க சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? 7:13 ராத்தரிசனங்களில் நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர். இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். இந்த தீர்க்கதரிசனத்துடைய நிறைவேறதெல்லாம் தான் இயேசு கிறிஸ்து அங்க சொல்றாரு. சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய சமூகத்திலிருந்து மேகங்களின் மீது இறங்கி வருவதும் எல்லாரும் அவரை ஆராதிப்பதை பார்ப்பீர்கள். இந்த வசனத்தை தான் இயேசு கிறிஸ்து அங்க ரெஃபர் பண்றார். ரெஃபர் பண்ண உடனே தான் பிரதான ஆசிரியர் என்ன செய்யறாங்க? வஸ்திரத்தை கிழிச்சுக்கிறாங்க. இதுக்கு மேல என்னப்பா சாட்சி வேணும்? இயேசு அவனோட சொந்த வாயிலே சொல்லிட்டான், தேவதூஷணம் சொல்றான். இயேசு தன்னை தேவன் என்று சொல்லுகின்ற இன்னும் ஒரு அற்புதமான நேரம் தான் இந்த நேரம். மனுஷகுமாரன். கவனிக்கணும், வேத புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்துவ 2 பெயர்கள், தேவகுமாரன் மனுஷகுமாரன், தேவகுமாரன் மனுஷகுமாரன். கடைசியா கூட அதே கேள்விதான், நீ தேவகுமாரனா? இயேசு என்ன சொல்லுகிறார்? மனுஷகுமாரன். இப்ப ஏன் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் சொல்லு? கவனிக்கணும், மனுஷனாவே நம்ம எல்லாருமே என்ன செய்யறோம்? இன்னைக்கு இருக்கிற மனுஷனை நம்ம யோசிக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற மனுஷன் அவன் பாவி, துரோகி, விபச்சாரக்காரன், பொய் சொல்றவன், திருடுறவன், இதுக்கு தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், கவனிக்கிறோம். இயேசு தன்னை மனுஷகுமார் என்று சொல்லுகிற எந்த வகையிலும் தன்னை தேவனை விட கீழே தாழ்த்தல. கவனிக்கணும்,
முதலாவதாக தேவன் ஆதாமை படைக்கும் பொழுது தமது சாயலிலும் தமது ரூபத்தின்படி படைத்தார். வீழ்ச்சிக்கு முன்னாடி வரைக்கும் ஆதாம் எல்லா நிலையிலும் தேவனுடைய 100% வெளிப்பாடு. ரைட்? ஸோ இயேசு கிறிஸ்து தன்னை மனுஷகுமாரன் சொல்லும்போது என்ன சொல்ல வருகிறார்? இந்த பாவத்தில் பிறந்து பாவத்தில் வாழ்ந்து பாவியாவே ஜீவிக்கிற அவனுடைய குமாரன் கிடையாது. காரணம், இயேசு கிறிஸ்து யோசேப்புக்கு பிறக்கல. இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் சொல்றது இயேசு கிறிஸ்து யோசேப்புக்கு பிறக்கல. மாறாக தேவனுடைய படைப்பின்படி முதல் ஆதாம் பாவமற்ற நிலையிலே தேவனுடைய சாயலிலே தேவனுடைய ரூபத்திலே உண்டாக்கப்பட்ட நிலையில்தான் இயேசு கிறிஸ்து தன்னை மனுஷகுமாரன் என்று அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். மனுஷனுக்காக வந்த தேவகுமாரன். மாம்சத்திலே அவர் வெளிப்படுத்தப்பட்டபடினால் தன்னை மனுஷகுமாரன் என்று இயேசு கிறிஸ்து தன்னை அறிவிக்கிறார். ஓகே, இவைகள் அனைத்துமே இயேசு கிறிஸ்து தன்னை தேவன் என்று அறிவிப்பதற்கான அற்புதமான வார்த்தைகள். இதே மனுஷகுமாரனைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்க முடியும். ஓகே, வெளிப்படுத்தின விசேஷத்துல 1 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவர்களாய் பரலோகத்தில் இருக்கிற நபராக நம்ம பார்க்கிறோம். அங்கே தேவனுடைய குமாரன் என்று வாசிக்கவில்லை. ஓகே, அங்கேயும் நாம் இயேசு கிறிஸ்துவை மனுஷகுமாரன் என்ற ஒரு நிலையில தான் நம்ம அங்கே அவரை பார்க்க முடியும். 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது ஓகே 13வது வசனம், மனுஷ குமாரனுக்கு ஒப்பானவரை கண்டே. ஆக மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் அப்படின்ற வார்த்தை இயேசு கிறிஸ்துக்குரிய பெயர். அந்த பெயர் அவர் தேவன் என்பதற்கான வெளிப்பாடு. முடிவாக நாம் இங்கே கவனிக்கும் பொழுது ஓகே, முதல் பகுதி த டெஸ்டிமனி ஆஃப் த ஸ்கிரிப்சர் பத்தி பார்த்தோம். திருவசனம் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அறிவிப்பது. இரண்டாவது, இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே தேவன் என்று வெளிப்படுத்துவது. மூன்றாவது, the proof that Jesus Christ was God in the flesh. இயேசு கிறிஸ்து தேவன், மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன் என்பதற்கான ப்ரூஃப். என்ன ப்ரூஃப்? இதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துடைய கிளைம்ஸ், அவர் சொன்னது. முன்னாடி திருவசனம் சொன்ன சாட்சி, இரண்டாவது அவர் சொன்ன சாட்சி. இப்பொழுது இயேசு கிறிஸ்து தேவன் என்பதற்கான ப்ரூஃப். என்ன ப்ரூஃப்? யோவான் 10ஆம் அதிகாரத்திலே யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை சூழ்ந்து கொண்டு கேள்வி கேட்கிறாங்க. இயேசுவே, நீர் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும். எவ்வளவு நாளைக்கு எங்களுக்கு கன்ஃபியூஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க? எவ்வளவு நாளைக்கு எங்களுக்கு குழப்பத்திலே வச்சுக்கிட்டு இருப்பீங்க? நீ கடவுளா மனுஷனா, கடவுளா மனுஷனா? எவ்வளவு நாளைக்கு நாங்கள் இந்த குழப்பத்திலே இருக்கிறது? எங்களுக்கு தெளிவாய் சொல்லும். நீ தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து தானா? இயேசு என்ன சொல்லுகிறார்? நான் அதை உங்களுக்கு சொன்னேன், ஆனால் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னை விசுவாசிக்கவில்லை. என் கிரியைகளே அதற்கு சாட்சி. கவனிக்கணும், என் கிரியைகளே அதற்கு சாட்சி. என்ன கிரியைகள்? அவர் செய்த கிரியைகள் என்ன? கவனிக்கணும். பல கிரியைகளை நம்ம பார்க்க முடியும். பல கிரியைகள் இயேசு கிறிஸ்து சொன்னார். அதே யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். தம்மை விசுவாசிக்கிற, தம்மை நம்புகிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அவர் மனுஷனா இருந்தால் நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது. அவர் தேவனா இருக்கிறதுனால என்ன சொல்லுகிறார்? நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். ஆகவே அவைகள் ஒரு காலம் கெட்டு போவது இல்லை. ஒரு முறை ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்பொழுதுமே ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். எப்போ இந்த நம்பிக்கை ஆட்டங்காணுதுன்னு கேட்டா, ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களைப் போல வாழ்வதில்லை. ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களைப் போல வாழாதபடினால்தான் மக்களுக்கு ஸ்ட்ரகிள் வருது. நோ நோ நோ, ஒருத்தர் ரட்சிப்பை இழக்க முடியும். உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் சில தருணங்களிலே தற்காலிகமாக விழலாம், ஆனால் அவங்க எந்திரிச்சிருவாங்க. அதனாலதான் வேதம் சொல்லுது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஆனா நீதிமான் இல்லாதவன் என்ன செய்வான்? தற்காலிகமா சர்ச்சுக்குள்ள வருவான், தற்காலிகமா திருச்சபை காரியங்களை அட்டன் பண்ணுவான், தற்காலிகமா பைபிள் வாசிப்பான், பாட்டு பாடுவான், ஊழியம் கூட செய்வான். ஏன் சொல்ல போனா தீர்க்க தரிசனம் கூட சொல்லுவான், அற்புத விஷயங்கள் கூட செய்வான். ஆனால் அவன் முடிவு பரிந்து நிலைச்சிருக்க அவனால முடியாது. முடிவு பரிந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அவன் தான் உண்மையாக ரட்சிக்கப்பட்டவன். உண்மையாக ரட்சிக்கப்பட்ட முடிவு பரிந்து நிலைச்சிருப்பான். தற்காலிகமா விடலாம், ஆனா எந்திரிச்சிருவான். உடனே எந்திரிச்சிருவான். எவ்வளவு சீக்கிரம் முடியுமே எந்திரிச்சிருவான். அவன் தான் உண்மையான அவனுடைய பிள்ளை. இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்பதற்கு அவருடைய கிரியைகள் சாட்சின்னு சொல்றாரு. அந்த வரிசையிலே அவைகளுக்கு நான் நித்திய ஜீவனை தருகிறேன் என்று கூறுகிறார். மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே ஒரு குஷ்டரோகியை சுகப்படுத்துகிறார். அந்த குஷ்டரோகியை சுகப்படுத்துவது எதை காண்பிக்கிறது? 1-2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இஸ்ரவேலின் ராஜா தான் சட்டையை கிழிச்சுக்குவார்.
அங்க ஒருத்தர் ராஜா சட்டையை கிழிக்கிறார். ஏன் சட்டையை கிழிக்கிறார்னா, நாகமான் குஷ்டரோகி, சீரிய தேசத்துடைய படைத்தலைவன் நாகமான் குஷ்டரோகி குஷ்டரோகமா வர்றான், எனக்கு சுகம் கொடுங்கன்னு சொல்லி. அப்போ அந்த ராஜா என்ன சொல்கிறார், நான் கடவுளா? ஒரு குஷ்டரோகியை சுகமாக்குவது கடவுள் மட்டும்தான் செய்ய முடியும், நான் செய்ய முடியாது. அந்த செய்ய முடியான்ற கேள்விக்கு தான் இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தின் ஆரம்பத்திலே ஒரு குஷ்டரோகியை சுகப்படுத்தி என்ன சொல்கிறார், நான் கடவுள். அன்று இஸ்ரவேலின் ராஜா தன் சட்டையை கிழிச்சுக்கிட்டு நான் கடவுளான்னு கேட்கிறாரு. இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு குஷ்டரோகியை சுகப்படுத்தி நான் கடவுள் என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். முடிவாக இயேசு கிறிஸ்து அவர் தேவன் என்பதை அறிகிற வகையிலே, ஓகே, இயேசு கிறிஸ்து தேவன் என்பதற்கு பல எடுத்துக்காட்டுகள். குஷ்டரோகியை சுகப்படுத்தினது மட்டுமல்ல, பாவங்களை மன்னிப்பது. மகனே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, எழுந்து நட. அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது சாட்சியாக எழுந்து நடக்கிறான். இப்படி பல எடுத்துக்காட்டுகளை பார்க்க முடியும். மீதமுள்ள வசனங்களை நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம தொடரலாம். தேவன் நம்மை ஆஸ்வதிப்பாராக.